அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் குரானில் உள்ள ஒரு ஆயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மிக சிறந்த ஒரு ஆயத்து. யார் தன்னோட செல்வத்தில் நல்ல பரக்கத் வேணும், இன்னும் மேலும் மேலும் முன்னேறணும், அல்லாஹ்வினுடைய எல்லா அருட்கொடைகளும் நமக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாளில் இதை நீங்கள் ஓதிட்டு வாங்க. இதை நீங்கள் குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதணும்னு இல்லை, ஆனால் ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அதிகப்படுத்துவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதியது தான் இது. சுலைமான் நபி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நபிமார்கள்லேயே ரொம்ப அதிக செல்வம் உள்ளவங்களா வாழ்ந்தவங்கன்னா அது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அதிகமாக பரக்கத் கொடுத்ததற்கு இந்த ஒரு ஆயத்தான் காரணம். நம்ம இப்போ அந்த ஆயத்து என்னன்னு பார்க்க முன்னாடி எந்த ஒரு துஆவாக இருந்தாலும் சரி அதோட வரலாறு சம்பவங்கள் தெரிஞ்சு நம்ம அமல் செய்யும்போது தான் அந்த அமலோட நமக்கு ஒரு ஈடுபாடு வரும். அதாவது ஒரு ஈடுபாட்டோட நம்ம அந்த அமலை செய்ய முடியும். அதனால் சுலைமான் நபி எந்த சுச்சுவேஷனில் ஓதுனாங்க, எப்படி கேட்டாங்கங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஷிஃபத்தை கொடுத்துருந்தான். அந்த வகையில் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தான்னா, ஜின்களை வசப்படுத்துறதை அவங்களுக்கு வழங்கியிருந்தான். இன்னும் பறவைகள், விலங்குகள், காற்று இவைகள் கிட்டலாம் பேசக்கூடியதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வழங்கியிருந்தான். இப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து நாட்டு அதாவது சபா நாட்டு அரசி அவங்க தான் பல்கிஸ் நாயகி, அவங்க சூரியனுக்கு வழிபட்டுட்டு இருக்காங்க. அதாவது சூரியனை வணங்குறாங்கன்னு ஹூதுங்கிற ஒரு பறவை சுலைமான் நபி கிட்ட சொல்லுது. உடனே சுலைமான் நபி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, நீங்கள் இஸ்லாமுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பல்கிஸ் நாயகி அவங்க சுலைமான் நபியை எதிர்க்க முடியாதுன்னு பரிசு பொருட்களை அனுப்பி விடுறாங்க. அதாவது அவங்களுக்கு லெட்டர் போனதுமே அவங்க அரசு இல்லையா, ஸோ அதனால் அவங்களும் கலந்து ஆலோசித்ததுக்கு அப்புறமா சுலைமான் நபியை எப்படியும் எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பரிசு பொருட்களை அவங்களுக்கு சுலைமான் நபிக்கு அனுப்பி கொடுக்குறாங்க. இதை பார்த்த சுலைமான் நபி, நீங்கள் தந்ததை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அதிகமாகவே தந்திருக்கிறான், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்கள் இஸ்லாமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்க சுலைமான் நபியை நேரில் சந்திக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட சுலைமான் நபி என்ன பண்ணுறாங்கன்னா, பல்கிஸ் அவங்க இங்கே ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்களோட அரியணை இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு ஜின்கள் கிட்ட கட்டளையிடுறாங்க. இதில் ஒரு ஜின் சொல்லுது, நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். எவ்வளோ ஸ்பீடானு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இந்த சேரில் இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதில் இருந்து நீங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண் இமைக்கும் நேரத்திலேயே நான் இங்கே வச்சிடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த அரியாசனம் சுலைமான் நபி கண் முன்னாடி இருந்துருது. இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இன்னொரு நாட்டில் உள்ள பொருள், அது அவ்வளோ தூரம் பல மைல் தாண்டி ஒரு செகண்ட்குள்ளே வருதுன்னா யோசிச்சு பாருங்கள். இதை சுலைமான் நபி ஜின்னுக்கு கட்டளையிட்டது. அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்துகிற தன்மையை சுலைமான் நபிக்கு கொடுத்துருந்தான். அவங்க கட்டளையிட்டாங்க, அதே மாதிரி இப்போ சுலைமான் நபி என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னுடைய இறைவனின் அருட்கொடைன்னு சொல்கிறாங்க. அதாவது இது நான் ஜின்னுக்கு சொல்ல போய் தான் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் அந்த நேரத்துலையும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு அந்தஸ்தை கொடுத்தது அல்லாஹ் தான். நம்மளில் பல பேர் என்ன பண்ணுறோம், கஷ்டத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்றோம். அதே நம்மளை அல்லாஹ் நல்லா வச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு நன்றி செலுத்துறதை நம்ம மறந்துடுறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். சுலைமான் நபி அரசராக இருந்தாங்க, எல்லா செல்வாக்கும் இருந்துச்சு, இருந்தும் அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறவங்களா இருந்தாங்க. அந்த ஒரு ஆயத்து தான் ஹாதா மின் ஃபலுலி ரப்பி, ஹாதா மின் ஃபலுலி ரப்பி, ஹாதா மின் ஃபலுலி ரப்பி. இதை சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யார் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக கொடுப்பான்.
அது அவங்களுக்கு நன்மையானதாக தான் முடியும். ஆனால் அந்த நன்றி இல்லாமல் அல்லாவிற்கு யார் மாறு செய்கிறாரோ அவங்களுக்கு இழப்பு இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பதற்காக தான் செல்வத்தை கொடுப்பான், இன்னும் செல்வத்தையும் எடுப்பான். இந்த 2 நிலையிலையுமே நம்ம எப்படி இருக்கோம்? அல்லாஹ்க்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கிறோமா, இல்லை நன்றி கெட்ட அடியானாக இருக்கிறோமாங்கிறத பொறுத்து நம்முடைய தரஜா இருக்குது. நம்ம எல்லா சூழ்நிலைகள்லையுமே அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்திட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம அவனுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தரஜா உயரும். இன்னும் அல்லாஹ் நமக்கு மேலும் மேலும் தந்துக்கிட்டே தான் இருப்பான். உங்கள் வாழ்க்கையில் சின்னதாக ஒரு விஷயம் நடந்தாலும் இனி மறக்காமல் எல்லா சூழ்நிலைகள்லையுமே இந்த ஆயத்தை நீங்கள் சொல்லிடுங்க. அதாவது ஹாதா மின் ஃபல்லி ரப்பி. இதனோட பொருள் இது என்னுடைய இறைவனின் அருட்கொடையாகும். நம்ம இந்த ஆயத்தை பல இடத்துல பார்த்துருப்போம். குறிப்பாக நிறைய பேர் வீடு கட்டிட்டு வீட்டினுடைய கேட்லேயோ இல்லைனா வீட்டில் உள்ள ஒரு சுவர்லேயோ இந்த ஆயத்தை எழுதியிருப்பாங்க. அல்லாஹ்வினுடைய உதவியால் மட்டும்தான் நம்மளால் அந்த வீடு கட்ட முடியுது. அதே மாதிரி நம்ம மனசுலையும் இந்த நியத் இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் உடனே நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த மறக்கக்கூடாது. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆஃபியத்தோடு இருக்கீங்களா, உடனே ஓதுங்க ஹாதா மின் ஃபல்லி ரப்பின்னு. இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்த்துருக்கீங்களா, இல்லை எக்ஸ்ட்ராவாக ₹1 கூட இருக்கட்டும், உடனே சொல்லுங்கள் ஹாதா மின் ஃபல்லி ரப்பின்னு. ஒருவேளை சாப்பாடு நல்லா சாப்பிட்றீங்களா, உடனே இந்த ஆயத்தை ஓதிடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அதிகமாக தந்துக்கிட்டே தான் இருப்பான். சொந்த வீடு இல்லைனாலும் வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொல்லுங்கள் ஹாதா மின் ஃபல்லி ரப்பின்னு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூடிய சீக்கிரம் சொந்த வீடு அமைச்சு தருவான் உங்களுக்கு. அல்லாஹ் நாடினால் எல்லாமே ஒரு செகண்டு தான். எந்த அளவுக்கு நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துகிறீங்களோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு திருப்பி தந்துக்கிட்டே தான் இருப்பான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான முசீபத்துகளை நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த அமல் செய்ய வைங்க. அது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.